இவ்வுலகில் எப்பொழுதெல்லாம் அதர்மங்கள் தலைவிரித்து ஆடுகிறதோ அப்பொழுதெல்லாம் இவ்வுலகை காக்க கடவுள் அவதரிப்பார். அந்த வகையில் விஷ்ணு எடுத்த 9 அவதாரங்களை நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஒருவேளை நீங்கள் அதை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நான் ஐக்கான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம விஷ்ணு எடுக்க போகிற 10வது அவதாரமான கல்கி அவதாரத்தை வச்சு தான் பார்க்க போகிறோம். இது இவரோட கடைசி அவதாரமாக சொல்லப்படுது. சரி, நீங்கள் பார்த்துருக்குது கேக் இன்ஃபர்மேட்டிவ் சேனல். என்னோட பேர் மிஸ்டர் ஒயிட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யுகங்கள் மொத்தம் 4 யுகங்கள். கிருத யுகம், திரேத யுகம், துவாபர யுகம், கலியுகம் இப்படின்ட்டு மொத்தம் 4 யுகங்கள் இருக்குது. ஒரு யுகம் முடிஞ்ச பின்னாடி இன்னொன்று முடிஞ்ச பின்னாடி இன்னொன்றுன்ட்டு இந்த 4 யுகங்களும் ஒரு சுழற்சி மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு யுகம் மாதிரி இன்னொரு யுகம் இருக்காது. இப்போ ஒரு யுகத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த யுகத்தோடைய கால அளவு, அந்த யுகத்தில் வாழ்கிற மக்களுடைய மனநிலை, அந்த யுகத்தில் இருக்கக்கூடிய மனுஷங்களுடைய ஆயுள் காலம் இப்படின்ட்டு எல்லாமே வேறு வேறையாக தான் இருக்கும். அந்த வகையில் ஆல்ரெடி 3 யுகம் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம எல்லோரும் வாழ்ந்துட்டு இருக்கிறது 4வது யுகமான கலியுகம். இந்த யுகத்துடைய கால அளவு 4,32,000 வருஷங்கள். இதோட முடிவில் விஷ்ணு அவருடைய கடைசி அவதாரமான கல்கி அவதாரத்தை எடுத்து இந்த உலகத்தில் இருக்கிற கெட்டவங்களெல்லாம் அழிப்பார் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இந்த அவதாரத்தை விஷ்ணு பகவான் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு அந்த காலத்திலேயே சில ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கலியுகத்தில் வாழும் மனிதர்களிடையே உண்மை, தூய்மை, பொறுமை, கருணை, ஆயுள் காலம், உடல் வலிமை, ஞாபக சக்தி இது எல்லாமே குறைஞ்சு போயிடும் அப்படின்னும், தன்னை பார்த்து வளர்த்த அப்பா அம்மாவே கடைசி காலத்தில் ஒழுங்காக பார்த்துக்காம அவங்கள அப்படியே கைவிட்டுருவாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இதே மாதிரி இன்னும் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கோழி ஆட்டை மாதிரி மாட்டோட நிலைமையே மாறிடும். மனுஷங்க எல்லாருமே இறைச்சி தான் அதிகமாக சாப்பிடுவாங்க அப்படின்னும், ஆண்கள் பெண்கள் 2 பேருமே ஜஸ்ட் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்காக மட்டும்தான் ஒன்றா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள மற்றபடி எதுவுமே இருக்காது, காதல் பாசம் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது அப்படின்னும், அரசியல்வாதிங்க ஏதாச்சும் நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் அவங்களுக்கு ஓட்டு போட்டு தலைவராக தேர்ந்தெடுத்து அவங்க மக்களுக்கு நல்லது எதுவும் செய்யாமல் அவங்களோட சொத்து சேர்க்கறதுக்காக ஊழல் பண்ணிக்கிட்டு மக்கள் மேலே அதிகமான வரி விதிப்பாங்க அப்படின்னும், பிஸ்னஸ் மேன் தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எவங்கிட்ட பணம் அதிகமாக இருக்கோ அவன் ஏதாச்சும் தப்பு செஞ்சான் அப்படின்னா அந்த தப்புலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடுவான், அவனுக்கு தண்டனை அப்படின்ற ஒன்றே கிடைக்காது அப்படின்னும் இந்த ப்ரெடிக்ஷன்லாம் சொல்லப்படுது. இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் இப்போ நடக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் மகாபாரதம் போர் முடிஞ்சு கிருஷ்ணன் இருந்த அந்த காலகட்டம் தான் துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் ஸ்டார்ட் ஆகி 5000 வருஷங்கள் தான் இருக்குது. இன்னும் 4,28,000 வருஷம் இருக்குது இந்த கலியுகம் முடியறதுக்கு. விஷ்ணுவுடைய 10வது அவதாரமான கல்கி அவதாரம் கலியுகத்தோட முடிவில் தான் அவதரிப்பார் அப்படின்னு புராணங்கள் சொல்லப்படுது. ஒருவேளை இப்போ நம்ம பார்த்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ நடக்கிற மாதிரி நமக்கு தோன்றது இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கலியுக முடிவில் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ விஷ்ணுவோடைய அவதாரமான கல்கி அவதாரம் சம்பாலா அப்படின்ற மிஸ்டீரியஸ் பிளேஸில் விஷ்ணு யாசர்ன்ற பிராமருக்கும் சுமதி அப்படின்றவங்களுக்கும் மகனாக பிறப்பார். இவர் பார்க்க கரு நிறத்தில் இருப்பார். இவருக்கு ஃபுல்லாக பயிற்சி எல்லாத்தையும் இப்போ வரைக்கும் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறதா சொல்லப்படுற சிரஞ்சீவியான பரசுராம தான் கொடுப்பாரு. அந்த பயிற்சியெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கல்கி ஒரு மிகப்பெரிய படையை சேர்த்துக்கிட்டு இந்த உலகத்தில் இருக்கிற கெட்டவங்க எல்லாரையும் லட்சக்கணக்கில் கொல்லுவார். வெள்ளை குதிரையில் கையில் ஒரு வாழை வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு இந்த புராணங்களில் சொல்லப்படுது. ஸோ இதுதான் விஷ்ணுவோடைய 10வது அவதாரமான கல்கி அவதாரத்தோட ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த உலகத்தில் இப்போ வரைக்கும் உயிரோடு இருக்கிறதா சொல்லப்படுற 7 சிரஞ்சீவிகள் யார் யார் அப்படின்றத பார்க்கலாம். பை கைஸ்.